ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய குட்டியாக இருக்கிறவங்க, அதாவது சின்ன வயசில் 16 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க யாருமே வந்து இந்த சோஷியல் மீடியா எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தடை ஒன்று போட்டிருந்தாங்க. அது எல்லாமே வந்து நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் வந்து ரொம்ப இல்லாதனாலே உலக அளவில் எல்லாருமே வந்து பேசப்பட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவே ஆயிடுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். யூதர்கள் அப்படின்னு சொல்லாலே நம்ம எல்லாத்துக்கும் யார் ஞாபகம் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெதன்யாகு, இஸ்ரேல், இந்த நாடும் இந்த தலைவர் அவரும் தான் ஞாபகம் வருவார். ஸோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அப்படி என்ன நடந்திருக்கு, யார் வந்து இப்போ அதை பண்ணியிருக்கா, இது எதனால் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பாண்டி அப்படிங்கிற அந்த பீச் சைடில் வந்துட்டு யூதர்கள், அதாவது இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவங்க இல்லை மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய யூதர்களாக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவிலே இருப்பாங்கல்ல. ஸோ இப்போ நம்ம நாட்டிலேயே வந்து ஃபாரினர்ஸ் யாராவது வந்து அவங்களோட ஃபெஸ்டிவலை இங்கே சின்னதாக கொண்டாடுவாங்க. நிறைய பேர் இருந்தாங்கன்னா கொஞ்சம் தெரிகிற மாதிரி கொண்டாடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்கல்ல. இப்போ நம்ம நார்த் இண்டியன்ஸே பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டில் வந்து நம்ம போகியோ, அதாவது இந்த ஹோலி பண்டிகை அதெல்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் நம்ம இங்கே கொண்டாடவே மாட்டோம். நம்ம அந்த ஃபெஸ்டிவலை அவ்வளோக்கா இது பண்ண மாட்டோம். ஆனால் அவங்க வடநாட்டில் இருக்கிறவங்க யாராவது இங்கே இருந்தாங்கன்னா அவங்க கொண்டாடுறதுக்காக நம்ம விட்டுருவோம், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரியே ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய யூதர்கள் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய ஃபெஸ்டிவல் வந்து அப்படின்னு ஹனுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெருசலேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்த கிரீக்ஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த ராஜாவாக இருக்கட்டும் இல்லை அவங்கள சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கைப்பற்றிடுறாங்க. அதாவது இது ஃபஸ்ட்டு முன்னாடி யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதர்கள் கிட்ட வந்து இருந்தது. இதை வந்து கிரீக்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து கையில் எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த யூதர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவங்க எல்லாரும் அவங்களுக்கு எதிராக போராடி அதுக்கப்புறம் திரும்ப அவங்களோட அந்த இடத்த, அந்த ஜெருசலேம் அப்படிங்கிற அந்த இடத்த வந்து திரும்ப அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அந்த இடத்த ஒரு புனிதமான ஒரு இடமா வந்து பார்க்குறாங்க. அதாவது அவங்களுடைய கடவுளோட ஒரு புனிதமான இடமா வந்து அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால அதுக்கு போராடி திரும்ப அவங்க வந்து அதை எடுத்துக்கிறாங்க. எடுத்து அந்த அங்கே இருக்கக்கூடிய கோயிலில் உள்ள போய் பார்க்கும்போது ஒரு எண்ணெய் அவங்களுக்கு வந்து கிடைக்குது. அந்த காலத்துலலாம் எண்ணெய் அப்படின்னு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய பொருளாக தான் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா அதை வச்சு விளக்கறிய முடியும். இந்த ஈவினிங் டைமில் நைட்டு இருட்டாயிருச்சுன்னா விளக்கு மூலியமாக அவங்களுக்கு ஒளி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பொருள் கிடைச்சனால அப்போ வந்து அது பெரிய ஒரு ஆச்சரியமாக தான் பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அதை எடுத்து எரிக்கும் போது அவங்க அதை வச்சு எரிக்க ட்ரை பண்ணும்போது நார்மலாக கம்மியாக தான் கிடச்சிருக்கும். ஒரு நாள் தான் எரியும் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 8 நாளைக்கு தேவையான எண்ணெய் வந்து அங்கே இருந்திருக்கு. 8 நாள் பக்கம் அந்த விளக்கு நிற்காம எரிஞ்சனால ஸோ அதை வந்து வருஷம் இந்த மாதிரி ஒரு 8 நாள் வந்து இவங்க விளக்கேற்றி அதை ஒரு ஃபெஸ்டிவலாக வந்து இவங்க கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க யூதர்கள் எல்லாருமே. ஸோ இந்த ஃபெஸ்டிவலை தான் வந்து ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய பாண்டி அப்படிங்கிற அந்த பீச் சைடில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இவங்க வந்து ஒரு ஃபெஸ்டிவலாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இது தெரிஞ்சு அங்கேயே இருக்கக்கூடிய பாகிஸ்தானை சேர்ந்த, அதாவது பாகிஸ்தான் வம்சாவளியை சேர்ந்த ஒரு 2 பேர், அப்பா பையன், இவங்க 2 பேர் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்க யார் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். பாகிஸ்தான் வம்சாவளியை சேர்ந்த சஜீத் அக்ரம் அப்படிங்கிறவர், இவர் வந்து அப்பா, இவருக்கு வந்து ஒரு 50 வயசு ஆகுது. அவருடைய பையனான நவீத் அக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு வந்து 24 வயசு ஆகுது. இவங்க 2 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய பார்க்கிங்ல வந்து இவர் ஆல்ரெடி அங்கேயே வந்து ஒரு பழக்கடை போட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அதாவது பாகிஸ்தான் வம்சாவளியை சேர்ந்தவர். இவர் வந்து பாகிஸ்தான்ல தான் பிறந்தாரு. ஆனா இவருடைய பையன் ஆஸ்திரேலியாவில் பிறந்தவர் தான். இவர் வம்சாவளி தான் வந்து பாகிஸ்தானோட வம்சாவளி. ஆனால் இவர் பிறந்தது ஆஸ்திரேலியாவில் தான். நிறைய பேர் வந்து இப்போ இந்த இருக்கக்கூடிய இந்த காசா இஸ்ரேல் இந்த பிரச்சனைனால யூத மக்களுக்கு எதிராக வந்து நிறைய முஸ்லீம்கள் வந்து அங்கே என்ன நடக்குது, என்ன ஒரு விஷயம் வந்து அவங்க அது இஸ்ரேல் மக்கள் மேலே ஒரு கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு. யூதர்கள்னால இப்படி தான் அப்படிங்கிற ஒரு கோவம் இருக்குது. ஸோ அதுக்காக பண்ணாரா இல்லை வேற ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கா அப்படிங்கிறது வந்து இப்போ விசாரணை போயிட்டு இருக்கு. ஸோ அதனால அது இன்னும் நமக்கு வந்து என்ன கன்ஃபர்மேஷன், எதனால வந்து இவங்க தாக்குதல் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஆனால் மற்ற சைட்லேருந்து சொல்றது, அதாவது ஒவ்வொருத்தருடைய ஒப்பீனியன் சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதர்கள் வந்து இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், அந்த பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களை இது பண்றதுனால அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைனால தான் வந்து இந்த நிலைமை உண்டாயிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் வந்து சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட அந்த வேட்டையாடுறதுக்கான கன் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 கன் வந்து இவர் வாங்கி வச்சிருக்காரு. ஒரு 10 வருஷமாவே இவர் அந்த மாதிரி கன்ஸ் எல்லாம் வந்து நிறைய வாங்கி வீட்டில் வச்சிருக்காரு. ஸோ அதனால வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா மக்கள் எல்லாரும் வந்து இதை போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்கு நீங்கள் வந்து கன் இவ்வளோ வந்து சப்ளை பண்ணுற, அதாவது இத்தனை கன் வச்சுக்கிறதுக்கு வந்து எதுக்கு அவருக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி, அவருக்கு மட்டும் இல்லாமல் பொதுவாகவே இந்த சட்டத்தை வந்து எடுத்துருங்க, இதுக்கு ஒரு கடுமையான ஒரு சட்டம் போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரில் 2 பேரும் அங்கே வந்து இறங்கி கார் அங்கே பார்க் பண்ணிட்டு அவங்க அந்த விழா நடத்திட்டு இருக்காங்களே, ஸோ அந்த இடத்துக்கு வந்து 2 பேரும் மறைஞ்சு நின்று அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் சரமாரியே சுட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அந்த வேட்டையாடுற ஒரு கன் வச்சிருப்பாங்க, அந்த கன்னை வச்சு மாற்றி மாற்றி சுட ஆரம்பிச்சிட்டாங்க.
துப்பாக்கி சவுண்டு கேட்டு மக்கள் சாக ஆரம்பிச்சோடனே படத்தில் இந்த படத்துலாம் ஒரு துப்பாக்கி சவுண்டு கேட்டோடனே ஓட ஆரம்பிப்பாங்களா, அந்த மாதிரி மக்கள் எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓட ஆரம்பிச்சதில் கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே கல்லப்படுறவங்க எல்லாத்தையும் அவங்க சுட்டதில் நிறைய பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 16 பேர் பக்கம் அந்த துப்பாக்கி சூடுனால அதே இடத்துல இறந்து போயிட்டாங்க. இது போக 53 54 பேர் பக்கம் ரொம்ப சீரியஸான நிலைமையில காயம் அடிபட்டிருக்காங்க. ஸோ இதுலேயுமே 5 பேர் பக்கம் ரொம்பவே முடியாமல் உயிருக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. இதுல இறப்பு எண்ணிக்கையும் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மக்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை, அதாவது இங்க இருக்கிற மக்கள்லாம் இறந்தனால அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் அந்த இடத்துக்கு போய் அதை ஒரு அஞ்சலி செலுத்துற விதமா அங்க இருக்கிற எல்லா மக்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. சரி, இப்படி ஒரு நடந்திருக்குல்ல, இங்க ஒருத்தர் மக்கள், அதாவது இந்த 16ஓட முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நான் போய் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒருத்தர் அதே இடத்துல பழக்கடை போட்டிருக்கக்கூடிய இன்னொருத்தர், அவரும் முஸ்லீம் தான். ஏன்னா இப்போ இது அப்படி திரும்பறக்கான, இப்போ இவர் போய் இந்த இவர் போய் தடுக்காம இருந்திருந்தா இந்த நியூஸ் ரொம்பவே பெரிய இஷ்யூ ஆயிருக்கும். ஒரு முஸ்லீம்ஸ் யூதர்கள் அப்படின்னு ஒரு பெரிய இஷ்யூ ஆயிருக்கும். ஸோ இது இவரால் இந்த இஷ்யூ நிறுத்திடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உயிர் சேதம் எதுவும் ஏற்படாம ரொம்ப பெரிய உயிர் சேதம், கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க, இவ்வளோ பேர் காயப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் இவர் இந்த விஷயம் பண்ணனால இன்னுமே எச்சா உயிர் சேதம் ஏற்படாம கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அல் அஹ்மத் அல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்காரு. அவருமே அந்த சைடில் ஒரு பழக்கடை போட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் கையில் எந்த ஆயுதமுமே இல்லை, நேரடியாக போய் அவர் அப்பா இருக்கார்ல, அந்த அப்பா சுட்டுட்டு இருக்காருல, அந்த 2 பேர் போனதுல அப்பா அவர் சுட்டுட்டு இருக்காருல அங்கே இருக்கிற மக்களை, அவருக்கு பின்னாடி எப்படி மறைஞ்ச மாதிரி போய் டக்குன்னு அவருடைய துப்பாக்கியை பிடிச்சி அவர் கீழே தள்ளி விடுறாரு. அந்த இடத்துல அவருக்குமே துப்பாக்கி சூடு நடந்துருச்சு, அவருக்குமே ஒரு புல்லட் மேலே பட்டுருச்சு, அவருக்குமே கை ஏதோ அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க. அவர் ட்ரம்ப்பாக இருக்கட்டும் இல்லை மற்ற நாட்டுடைய தலைவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே அவர் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா இருக்கணும் அப்படின்னு, ஒரு தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவருமே கிட்டத்தட்ட ஒரு 50 வயசுக்கு மேல இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் அவருக்கு வீட்டில் ஒரு 2 குடும்பங்கள், அவர் குடும்பம் இருக்கு, வீட்டில் 2 பசங்க இருக்காங்க. இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மக்கள் யாரும் வீணை சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல துணிச்சு உள்ள போய் அங்க இருக்கிற கன்னை பிடுங்கி அவங்களை தடுத்து அவரை தள்ளி விட்டு திரும்பி கன்னை அவருக்கு பக்கம் எய்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால அவருக்கு அப்பா சுட முடியாமல் போயிடுச்சு. இந்த இடத்துல உடனே ஒரு கிட்டத்தட்ட அந்த சம்பவம் நடந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே அங்கே இருக்கக்கூடிய போலீஸாக இருக்கட்டும், ஆம்புலன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறமா அங்கே இருக்கிற அப்பாவை அங்கே இறந்துடுறாரு. அதாவது போலீஸோட தாக்குதல்னால இறந்து போயிடுறாரு. பையன் மட்டும் தாக்குதல் அவனுக்குமே நடத்தி, ஆனால் அவன் படுகாயத்தோட அவன்கிட்ட மாட்டிட்டான். ஸோ இவனை இப்போ அறுவை சிகிச்சையில் ஈடுபட்டிருக்காங்க. அவனுக்கு முடிஞ்சக்கப்புறம் இது எதனால நடந்துச்சு, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏதாவது ஒரு பயங்கரவாதம் தீவிரவாதம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு குரூப் கூட இவங்களுக்கு லிங்க் இருக்கா, இல்லை இவங்க யூதர்கள் இந்த இடத்துல பண்ணுறது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அப்பா மகனை ஒரு மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணியோ ஏதாவது ஒன்று பண்ணியோ இந்த மாதிரி ஈடுபட்டிருக்காங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேர்த்து மேலேயுமே அந்த நாட்டில் எந்த வழக்குமே இல்லாமல் இருக்கு. ஸோ இவ்வளோ எந்த வழக்கு எந்த ஒரு சின்ன விஷயத்துலையும் மாட்டாமல் இருக்கிறாங்க, அப்புறம் எப்படி திடீர்னு இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புறதுனால ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விசாரணையில் தான் என்ன அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக அங்கே இருக்கிற கவர்மெண்ட் என்ன இப்போ ரொம்ப சட்டத்தையே மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருமே இனிமேல் கன் யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே யாராவது சில கூட மைண்ட் இந்த மாதிரி கன்னு நல்ல விதமாக வச்சிருந்தாலுமே ஒவ்வொரு சில டைம் டிப்ரெஷனாலேயோ வேற ஏதோ ஒரு விஷயத்தினாலேயோ அந்த கன் எடுத்துகிட்டு போய் தவறான முடிவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்துலேயும் சில பல ரூல்ஸ் எல்லாம் நாங்கள் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது உலக அளவில் எல்லாருமே இது பேசும்படியாக மாறிடுச்சு. இவர் போய் தடுத்தனால இன்னுமே உயர்கள் அங்கே இறக்கப்படுறது கம்மியாயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.